வணக்கம், ஷேப் மகேந்திரர்மா. நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப். இதில் வந்து செஸ்வான் சிக்கன் லாலிபாப், ஹாட் கார்லிக் லாலிபாப், ஹனி சில்லி லாலிபாப் நிறையா பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு பண்ணுறது வந்து ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு காட்டுறேன். சின்னதாக இருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, செல்லரி நாளையும் ஒன்று எடுத்துகிட்டு ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு இந்த நாளையும் 2 கிராம் பூண்டு, 2 கிராம் இஞ்சி, 2 கிராம் பச்சை மிளகா, 2 கிராம் செல்லரி இது நாளையும் ஒன்றா வச்சு நல்லா நல்லா ஃபைனாக கொத்திக்கி நல்லா சாப் பண்ணிக்கணும். எந்தளவுக்கு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். நல்லா சாப் பண்ணிக்கணும். நல்லா சாப் பண்ண பிறகு ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு இந்த 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கிறோம். இந்தமாரி சிக்கன் லாலிபாப்பை இந்தமாரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு இதுக்கு தேவையானது என்னென்னா உப்பு, கார்ன்ஃப்ளவரு, மைதா, காஷ்மீரி சில்லி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரோமேட்டிக் பவுடர், 2 எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒயிட் பெப்பர், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா சில்லி எல்லாம் நாளையும் ஒன்றா நறுக்குனது, ஒரு முட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ இது என்ன இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சில்லி நாளையும் இருக்கிறது ஒரு 8 கிராம் இதில் சேர்த்துக்கணும். 1 கிலோ சிக்கனுக்கு. இந்த லாலிபாப்புக்கு அருமையாக இருக்குது. மெயின் இது தான். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கணும். கொட்டிட்டு உப்பு தேவையான அளவு, இஞ்சாலி பேஸ்ட்டு ஒரு 2 கிராம், ஜாஸ்தி வேணாம், ரொம்ப நல்லா இருக்கு கசக்கம். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பேஸ்ட்டு, வெள்ளை மிளகுத்தூள் 2 கிராம், அரோமேட்டிக் பவுடர் 1 ஸ்பூன், எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் ஜூஸ் 1 கிலோவுக்கு. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு முட்டையும் சேர்த்துக்கணும் கூட. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டை ஏன் கோட்டிங் வரணும்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மசாலா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கோத்து பிடிச்சிக்கும். அதனால் முட்டை சேர்க்குறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வச்சிடணும். வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ண சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணுற மாரி பண்ணி நல்லா கோட்டிங் கொடுக்கணும். இதுக்கு கோட்டிங் கொடுத்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மிதமான சூட்டில் ஒவ்வொரு பீஸாக லாலிபாப்பை ஃப்ரை பண்ணணும். சிக்கன் லாலிபாப்பை ஃப்ரை பண்ணோம். அவ்வளோதான். பொறுமையாக ஒன்று ஒன்றா அப்படியே பொரிக்கணும். எண்ணெயில் ரொம்ப போட்டாலும் கோட்டிங் அந்த மிக்சிங் பூரா விட்டுரும். அதனால் தேவையான அளவு மட்டும் போடணும். அவ்வளோதான். அந்த 1 கிலோ சிக்கன் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதில் வந்து இப்போ நான் பண்ண போகிறது 1 போர்ஷன் 6 பீஸ் மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஆஃப்டர் தான் வந்து வேக வச்சுருப்பாங்க. அதனால் இது திருப்பி எடுத்து நான் அதில் எண்ணெயில் வேக வைக்கிறேன். இது இப்போ ஃபுல் டன் ஆகிடுச்சு. இது பொரிக்கும் போது ரொம்ப ஃபயர் அதிகமாக வைக்கக்கூடாது. மீடியமாக வைக்கணும். ரொம்ப ஸ்லோ வைக்கக்கூடாது, இல்லாட்டி கோட்டிங் விடும். ரொம்ப அதிகமாக வச்சா அது வெந்துடும். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப்புக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. சிக்கன் எடுத்து இப்போ நான் ஒரு தட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ஸ்ராச்சா சாஸில் சிக்கன் லாலிபாப் பண்ண போகிறேன். சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் லாலிபாப் சிக்கனு நல்லா அருமையாக ஃப்ரை பண்ணிக்கணும். அந்தமாரி ரொம்ப கருவக்கூடாது. ஸ்ராச்சா சாஸ் இது வந்து ஒரு சில்லி சாஸ், ரொம்ப அருமையாக சாப்பிட்றதுக்கு. இதை வச்சு நிறையா ஏகப்பட்ட ஐட்டம் பண்ணலாம். ஸ்ராச்சா சாஸு எண்ணெய், பூண்டு சின்னதாக இருக்கிறது, செல்லரி, காஷ்மீரி மிளகாய் பேஸ்ட்டு அரைச்சது, அரோமேட்டிக் பவுடர், உப்பு, வெங்காயத்தாள். இப்போ நம்ம ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணுவோம். கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். 2 கிராம் பூண்டு சின்னதாக இருக்கிறது, 1 கிராம் செல்லரி போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுது அந்த அளவுக்கு காஷ்மீரி சில்லி பேஸ்ட் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன்.
உங்களுக்கு காரம் அதிகமாக தெரியும் 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் சிராச்சா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அந்தளவுக்கு சாஸ் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தா புளிக்கும், அதனால் சிராச்சா சாஸ் ஓரளவுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு கூட சேர்த்துக்கணும். கொஞ்சம் சிக்கன் ஸ்டாக் வாட்ரு, ஏன்னா அது ரொம்ப ருசியாக இருக்கும், அதனால் தண்ணிக்கு பதிலாக சேர்க்குறேன். கொஞ்சம் இந்த சாஸை சேர்க்க விட்டு கொதிக்க விட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பண்ணும்போது. அவ்வளோதான், பொறுமையாக கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விட்ட பிறகு அரோமேட்டிக் பவுடர் ஒரு 2 கிராம் சேர்த்துக்கணும். வெங்காயத்தாள் தேவையான சேர்த்துக்கணும். வெங்காயத்தாள் சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுறோம்னா, அந்த சிக்கன் ஃப்ரை பண்ண லாலிபப் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா டோஸ்ட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு தேவைப்படாது, தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்குங்க. இதை போட்டு நல்லா நல்லா ட்ரை பண்ணணும், நல்லா டோஸ்ட் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் அருமையாக இருக்கும். இதில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டி பண்ணலாம். ஹாட் கார்லிக் சிக்கன் லாலிபப், செஸ்வான் லாலிபப், ஹனி சில்லி லாலிபப் பண்ணலாம். இப்போ வெங்காயத்தலை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பண்ணுறது ஸ்ராச்சா சிக்கன் லாலிபாப். இது ஸ்ராச்சா சாஸ் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இது என்ன பண்ணுறோம்னு எடுத்துகிட்டு அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆச்சு. அவ்வளோதான், அந்த சிக்கன் அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.